Hi everyone, welcome to Honey's Professional Ari class. So நேற்று நம்ம பார்த்த ரன்னிங் சம்கியில் நான் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் இந்த மாதிரி டிசைன் பண்ணி பாருங்கள். இதுக்கான மெத்தட் ஒரே மெத்தட் தான். ஸோ நெக்ஸ்ட்டாக கிளாஸ் நம்பர் 18ல் நாம் பார்க்க போகிறது ஃப்ளாட் சம்கி தான். ஸோ இதில் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக பெரிய சீக்வன்ஸ் ஒன்று சின்ன சீக்வன்ஸ் ஒன்றுன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ரெண்டுமே நான் கலர் வேரியேஷன் பண்ணியிருக்கேன். பட் லைட்டிங்க்கு உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுதா? ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டாக ஃப்ளாட் சீக்வன்ஸ் போடுறதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் கீழே நீடில் குத்தி ஒரு செயின் ஸ்டிச் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம போட்டு அதை லாக் ஸ்டிச்சாக கன்வெர்ட் பண்ணுவோம்ல. ஸோ அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இது உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் போடுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ போன தடவை என்ன பண்ணோம், அந்த சீக்வன்ஸை நம்ம நீடிலில் லோட் பண்ணிவிட்டு பண்ணோம்ல. ஸோ இது அப்படி கிடையாது. நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல சீக்வன்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீடில் குத்தி அதில் குத்திட்டு உள்ளே அதே மாதிரி கீழே த்ரெட்டை சுற்றி மேலே ஒரு லூப்பை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அகெயின் திரும்பி பக்கத்தில் இன்னொரு சீக்வன்ஸை வச்சு அதே மாதிரி இதே ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி பக்கத்தில் வச்சுட்டு அகெயின் இந்த இடத்துல குத்தி திருப்பி இதிலேருந்து ஒரு லூப் எடுத்து அகைன் இதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுட்டு அகைன் குத்தி திரும்பி அதுக்குள்ளேருந்து ஒரு லூப் எடுத்து திரும்ப ஒரு சீக்வன்ஸ், இதே மாதிரி ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி பண்ணி உங்களுக்கு ஒரு டிசைன் காமிச்சிருந்தால, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு பெரிய சம்கி ஒரு சின்ன சம்கி கொடுத்துக்கலாம். இல்லை கலர்ஸ் வேரி பண்ணி கூட நீங்கள் காமிச்சிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். நீங்கள் சாரீ ஆர் ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம். சீக்வன்ஸில் உங்களுக்கு கோல்டு சில்வர் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் கிளாஸ் சீக்வன்ஸ் அவைலபிள் இருக்கும். சீக்வன்ஸில் வேரியஸ் சைஸஸ் இருக்கும். பட் ஆரி நீடில் நீங்கள் போடும் போது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ குமிழ் மாதிரி ஒன்று இருக்குமே, அதில் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலாம். பட் சிலர் அது சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் அதை வச்சு கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ளவுஸு அது மட்டும் இல்லாமல் சாரீ, குட்டி பிள்ளைங்களுக்கு இந்த பாவாடை சட்டெல்லாம் தப்போம்ல, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக சீக்வன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக நம்ம எப்பயும் போல் போடுவோம்ல அதே மாதிரி எண்ணாட் கொடுத்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் இதே இதை நீங்கள் வேரியஸ் டிசைன்ஸ் அண்ட் ஷேப்ஸில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட விஷ் தான். ஸ்டே பாசிட்டிவ். பை. டேக் கேர்.